ஓ பரிசுத்தாவே என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கிறேன் இறைவா ஆராதனை செய்கிறேன் என்னை ஒளிர செய்து வழிகாட்டும் புது வலுவூட்டி என்னை தேற்றும் என் கடமை என்னவென்று காட்டும் அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும் என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். ஓகேங்க, குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ? வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ரைஸ் அண்ட் ஷைன் நிர்மலா. ஓகே, இப்போது ஐ வில் கிவ் யூ ஒன் வேர்ஸ் கொடுக்குறேன், ஒரு வசனம் கொடுக்குறேன். அதை பிறகு எங்கே இருக்குது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, யூ வில் நாட் என்டர் அண்ட் ஆக்குப்பை த லேண்ட் ஐ swore to give you, but only Caleb and Joshua will enter the land and occupy அப்படின்னு கடவுளாகிய ஆண்டவராகிய இறைவன் வந்து அந்த இஸ்ராயல் மக்களை பார்த்து கூறுகிறார். அப்போ ஏன் கூறுறாருன்னு சொல்லும்போது நம்ம அதோடைய பின்னணி பார்க்கணும். இப்போது இந்த வசனம் எதில் வருதுன்னுச்சுன்னா ஹோலி பைபிள், ஓல்ட் டெஸ்டமெண்ட், த புக் ஆஃப் நம்பர்ஸ், எண்ணிக்கை புத்தகம். அதில் வந்து நான் சொன்ன வசனம் வந்து 14வது அதிகாரம் 30வது வசனம். ஆனால் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் we have to go back 13வது அதிகாரத்திலிருந்து 14 அதிகாரம் 2 அதிகாரத்தையும் பார்த்தோம்னா தான் we can understand why the Lord God told this to the Israelites. இப்போ என்ன நடக்குதுனாக்கா, இவங்க வந்து பாலை நிலத்தில் பாழ்வெளியில் இருக்காங்க. மோயிஸும் இஸ்ராயல் மக்கள் எல்லாரும் அங்கே இருக்காங்க. அப்போ ஆண்டவராகிய கடவுள் மோயிஸை நோக்கி, நீ வந்து உங்கள் இஸ்ராயல் மக்களுடைய குலங்களில் ஒவ்வொரு குலத்துக்குள்ளும் ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து 12 பேரும் வந்து நீ கனான் நாட்டுக்கு அனுப்பணும். அங்கே போய் ஒற்றை வேலையே, அதாவது ஸ்பை வேலையை செய்துட்டு அனைத்து விவரங்களையும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கடவுள் வந்து மோயிஸில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறாரு. இப்போ மோயிஸ் என்ன பண்ணுறாரு, அதையும் கடவுள் சொன்ன மாதிரி இவர் வந்து அந்த குலங்களில் ஒவ்வொருத்தரையும் தேர்ந்தெடுக்க ரூபன் குலத்திலிருந்து அந்த காத் குலம் வரைக்கும் 12 பேரை செலக்ட் பண்ணுறாரு. இதில் 2 பேரும் ரொம்ப முக்கியமானவங்க. 2 காலேப், யூதா குலத்தை சேர்ந்தவர் காலேப். ஜோஷுவா வந்து எப்ராயிம் குலத்தை சேர்ந்தவர். இப்போ இவங்களை அனுப்பும்போது அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இப்போ நெகேபுக்கு போய் அதை கடந்து அந்த மலைநாட்டுக்கு போய் நீங்கள் வேவு பார்க்கணும். 40 நாள் நீங்கள் வேவு பார்க்கணும். அந்த நாடுகளை பற்றி, அந்த இடங்களை பற்றிய அனைத்து விவரங்களும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு என்னென்ன சொல்கிறாருன்னா, அந்த மக்கள் பலரா சிலரா, அதுக்கு முன்னால் அந்த நாடு எப்படிப்பட்டது, செல்வம் மிக்க நாடா, கோட்டைகளா இல்லது பாளையங்களா, அப்புறம் வலிமை மிக்க நாடா, மரங்களெல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்னு இந்த அனைத்து நீங்கள் வரும்போது சில அங்கே உள்ள பழங்களையும் கொண்டு வாங்கணும் வேற சொல்கிறாரு. இப்போ அவங்க வந்து அதே மாதிரி சொல்கிற மாதிரி நெகேப்புக்கு போகிறாங்க. நெகேப்புக்கு போயிட்டு அங்கே போய் அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே வரும்போது திராட்சை குலையை வெட்டி கொண்டு வராங்க. அதோடு சேர்த்து மாதுளை பழங்கள், அத்தி பழங்கள் எல்லாம் கொண்டு வராங்க. கொண்டு வந்து இங்கே சொல்கிறாங்க, அந்த நாடு வந்து பாலும் தேனும் பொழியும் நாடு. இந்த வார்த்தை தான் முதல்ல அவங்க சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள வந்து பாலும் தேனும் பொழியும் நாட்டிற்கு கொண்டு போய் குடியாம அந்த நாட்டை நீங்கள் உரிமையாக்கி கொள்ளுவோன்னு கடவுள் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதி இல்லைங்களா. இப்போ அவங்க வந்து சொல்கிறாரு, இவங்க வந்து செழிப்புள்ள நாடு, அரண் சூழ்ந்த நகர்கள், பெரிய நகர்கள், வலிமை மிக்கது, அந்த மக்களும் வலிமை மிக்கர்கள். ஆனால் நம்ம போனால் அதை பிடிச்சி நம்ம ஆக்குப்பை பண்ணிக்கலான்னு யார் சொல்கிறா, காலேபும் அந்த ஜோஷுவாவும். அந்த சமயத்தில் மற்ற 10 பேர் இருக்காங்களா, அவங்க வந்து தவறான விவரங்களை வந்து அங்கே கொடுப்பாரு. இல்லை அந்த மக்கள் வந்து ரொம்ப வலியவர்கள், நெடியவர்கள், அவங்களை எதிர்க்க நம்மளால் முடியாது
அவங்க முன்னால் நாங்கள் வெட்டுக்கிளிகள் இருக்கிற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணோம், அவங்களும் எங்களை வெட்டுக்கிளிகள் மாதிரி தான் அவங்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் இஸ்ராயல் மக்கள் கூட்டமைப்பிற்கு தவறான விவரங்களை சொல்லி அவங்கள பயமுறுத்துறாங்க. அப்போ இந்த மக்கள் இஸ்ராயல் மக்கள் குழம்பி அங்கே அழறாங்க, பயப்படுறாங்க. இதுக்கு தான் கடவுள் வந்து நாங்கள் வந்து அங்கேயே எகிப்திலேயே இறந்துருப்போமே, இங்கே வந்து வாழால் மடினுன்னா கடவுள் இங்கே கூடி கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்ன சொல்கிறாரு, நம்ம பிள்ளைகளும் இங்கே தான் வாழால் மடினுமா, இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்போ அழறாங்க. அழுதுட்டு இந்த நமக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு நம்ம வந்து திரும்பவும் எகிப்துக்கே போகலான்னு சொல்கிறாங்க. அப்போ எப்பேற்பட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாங்க. எகிப்திலிருந்து விடுதலை பண்ணி கடவுள் கூட்டிகிட்டு வர்றாரு, அதே எகிப்துக்கு மறுபடியும் போகலான்னு அந்த மக்கள் சொல்கிறாங்க. அப்போ என்ன காலேபும் யோசுவாவும் திகப்படந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, தங்கள் ஆடைகளை கிழித்து கொண்டு இவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை இந்த நாடு செழிப்புள்ள நாடு, அந்த மக்களை வந்து நம்ம எதிர்த்து நம்ம அந்த நாட்டை நம்ம உரிமையாக்கி கொள்ள முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மக்கள் வந்து அந்த மோயிசனுக்கும் யோசுவாக்கும் எதிராக கிளர்ச்சி செய்து முறுமுறுத்து கடவுளுக்கு கோபத்தை வர வைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க இப்படி சொன்ன உடனே காலேபம் அப்படி சொன்ன உடனே இவங்க கல்லால் எறிகிறதுக்கும் தயாராகிடுறாங்க. அவங்க 2 பேர்த்து மேலே கல்லால் எறிகிறதுக்கும் மோயிசன் மேலே இவங்களெல்லாம் மேலே கல்லால் எறிகிறதுக்கும் தயாராகிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, கடவுள் வந்து அங்கே இடர்படுறாரு. எப்படின்னா அந்த சந்திப்பு கூடாரத்தில் அந்த மேலே வந்து கடவுள் வந்து தோன்றிய வந்து மோயிசன்கிட்ட பேசுகிறாரு. இந்த மக்கள் எவ்வளவு காலம் இதே மாதிரி எனக்கு எதிராக முறுமுறுத்து இத்தனை அருங்குறிகளையும் இத்தனை எகிப்தில் நான் செய்த எத்தனை வாதைகள் எத்தனை அறிகுறிகள் பாலைநிலத்தில் நான் செய்த அனைத்து நிகழ்வுகளையும் மறந்துட்டு எப்படி எனக்கு எதிராக முறுமுறுக்கிறார்கள், எனக்கு கீழ்ப்படியாத மக்கள்னு சொல்லிட்டு கடவுள் என்ன சொல்கிறாரு, இந்த மக்களை நான் வந்து கொள்ளை நோயால் வதைத்து அழிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மோயிசன் வந்து பாருங்கள், இது எப்பேற்பட்ட அருமையான ஒரு லீடர், தலைவர். இந்த தலைவர் ஓகே நீங்கள் வந்து அழிச்சிருங்கன்னு சொல்லாமல், கடவுளாகிய ஆண்டவரே இப்போ இந்த மக்களெல்லாம் நீங்கள் கொன்று அழித்துட்டீங்கன்னா இந்த விவரங்களெல்லாம் எகிப்தியருக்கு தெரியும். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுளால் வந்து அவங்க நாட்டுக்கு அந்த எங்கே கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னாரோ அந்த நாட்டுக்கு கொண்டுட்டு போக முடியல, அதனால தான் இடையிலேயே அவங்கள பால்வெளியிலேயே அழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஆண்டவரே தயவு செய்து அவங்கள மன்னியும், நீங்கள் தான் வந்து கூட்டிகிட்டு வரும்போது அந்த மேகத்தூணிலையும் அந்த நெருப்பு தூணிலையும் இருந்து கொண்டே அவர் பாதுகாத்து எங்களை அழைத்து கொண்டு வந்தீர்கள், அதனால் மன்னியும் கேட்கும்போது கடவுள் வந்து கொஞ்சம் ஸோ இன்னைக்கு உன்னோட வேண்டுகோளின்படி நான் அவங்களை மன்னிக்கிறேன், ஆனால் அவர்கள் ஒருவரும் வந்து அந்த நாட்டிற்கு செல்ல மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை நான் வந்து அழிப்பேன். எப்படி சொல்கிறாருன்னா, 40 நாட்கள் உழவு பார்த்திங்களா, அந்த 40 நாளில் ஒரு நாளுக்கு ஒரு வருஷம், அதாவது 40 வருஷம் இதே பாலைவெளிகளில் உங்கள் பிள்ளைகள் வந்து சுற்றி அலைந்து திரிவார்கள். ஆனால் இந்த 20 வயசுக்கு மேலே உள்ள அத்தனை பேரும் இந்த பாலைவெளியிலேயே நீங்கள் மடிந்து அழிவீர்கள். அவர்களை கடைசியால் மடிந்து விடும் வரை உங்கள் மக்கள் இந்த குழந்தைகள் இங்கே அழிந்து போவார்கள் சொன்னீங்களோ அந்த குழந்தைகள் அலைந்து 40 வருஷம் அலைந்து திரிவார்கள். அப்புறம் நான் வந்து அவங்கள அங்கே கூட்டிகிட்டு போவேன். எந்த குழந்தைங்களை அழிஞ்சிருவான்னு சொன்னீங்களோ அந்த குழந்தைங்க தான் அந்த நாட்டுக்கு போவார்கள். ஆனால் உங்களில் 2 பேர் மட்டும்தான் அந்த நாட்டுக்கு போவார்கள், காலேபும் அது ஜோஷுவா மட்டும் சொல்கிறார். அப்போது அது மட்டும் சொல்லலை, கடவுள் என்ன சொல்கிறாரு, அந்த 10 பேர் கிளர்ச்சி பண்ணிங்களா அவங்கள வந்து வாதைகளால் அங்கே மடிஞ்சிருவாங்க. ஓகே, இதுதாங்க. இப்போ கடவுள் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அங்கே என்ன பண்ணார்னா கடவுளுக்கு கீழ்ப்படியில, கடவுளுடைய அந்த அவர் செய்த அத்தனை மாட்சிமை மிக்க செயல்களையும் அவங்க மறந்துட்டாங்க, நினைவு கூறவில்லை, நன்றியுள்ள மக்களாக நினைக்கவில்லை, சந்தேகப்படுறாங்க, குழப்பம் அடைகிறாங்க, பயப்படுறாங்க. அந்த மோயிசனுக்கு எதிராக இவங்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறாங்க, கடவுளுக்கு எதிராக கீழ்ப்படியல். அதனால் கடவுளுக்கு வந்து ரொம்ப கோவம் வருது இல்லைங்களா. அதே மாதிரி தான் இப்போ நம்மக்கிட்டையும் என்ன சொல்கிறாருன்னா, நம்முடைய வாழ்க்கையில் பின்னோக்கி பார்க்கும்போது நம்ம நினைவு தெரிஞ்சனால கடவுள் நம்மளை வந்து அருமையாக வழி நடத்தி கொண்டு வருவார்கள். ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனையில் சங்கடத்தில் நம்ம இருக்கும்போது பின்னால் அதுக்கு முன்னால் நடந்த நல்ல அருமையான கடவுள் நம்மளை வழி நடத்தியெல்லாம் மறந்து என்ன பண்ணுவோம், கடவுளுக்கு எதிராக முறுமுறுப்போம், கடவுளுக்குடைய வழி நடத்தலை புரிஞ்சுக்க மாட்டோம், கீழ்ப்படிய மாட்டோம். கடவுள் நமக்கும் அதே சொல்கிறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா, கடவுள் நம்ம வாழ்க்கையில் செய்த அனைத்து நல்ல நல்ல காரியங்களையும் வழி நடத்ததை நினைக்கொண்டு கடவுளுக்கு நன்றி கூறி எப்போவுமே ஆண்டவர்
ஆண்டவருடைய வழித்து நடத்தலில் நம்பிக்கை கொண்டு ஃபர்ஸ்ட் நம்பணும். அந்த மக்கள் நம்பலை, இஸ்ராயல்ஸ் நம்பலை. அப்போ நம்மளும் நம்பி கீழ்ப்படிந்து வாழும்போது நிச்சயமாக நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு சின்ன பாட்டோட நான் முடிச்சிடுறேன். Jesus, what a wonder you are. You are so gentle, so pure and so kind. You shine like a morning star. Jesus, what a wonder you are. Thank you so much. Bye bye.